ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, மனித வாழ்க்கை என்றாலே வேதனையும் சோதனைகளும் வருவதென்பது சகஜம்தான். வேதனையே இல்லாத மனிதனென இந்த உலகத்தில் யாருமே இல்லை என் செல்லமே. உன் வராகியம்மா என் மீது நம்பிக்கை கொள். விடியல் உன்னை நிச்சயமாய் விழித்தெழுப்பும். என் அருளால் உன் வாழ்க்கை வளம் பெறும்படி நான் செய்வேன். நீ தயங்கி தயங்கி எந்த வேலையை செய்தாலும் எப்படி உன்னால் அதில் வெற்றி பெற முடியும்? யாரிடமாவது போய் பேச வேண்டும் என்றாலும் யோசிக்கிறாய். எதையாவது கேட்க வேண்டும் என்றாலும் தயக்கம் கொள்கிறாய். இந்த பயமும் தயக்கமும் உனக்கான வெற்றியை தாமதமாக்குகிறது என்பதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறாய்? இதுவே உன் வாழ்வின் எல்லா செயலிலும் உனக்கு தடையாக இருந்து ஆரிய கஞ்சி பழங்கஞ்சி என்பது போல உனக்கான செயல்களையும் தாமதமாக்கி விடுகிறது. புல்லின் மீது பனி படர்ந்தார் போல உன் உள்ளத்தில் படர்ந்திருக்கும் அந்த தயக்கத்தை தள்ளிவிட்டு முடக்கத்தை அடக்கம் செய்துவிட்டு முயற்சியோடு முன்னேறிப்போ. எதை யாரிடம் கேட்க வேண்டுமென்றாலும் பேச வேண்டுமென்றாலும் தயக்கப்படாமல் பேசு. உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலத்தை நான் செய்ய போகிறேன். ஆம் என் செல்லமே, உன் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து உன் முயற்சிகளுக்கெல்லாம் தொடக்கமாக முதல் கட்டமாக உனக்கான வெற்றியை நான் கொடுக்கத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன். உன் வராகி அம்மாவின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? நான் சொன்னால் சொன்னபடி செய்வேன். நான் எப்போதும் உனக்கு நல்லதைத்தான் செய்வேன், நல்லதைத்தான் சொல்வேன் என்கிற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் இதை முழுவதுமாக கேள். விதியோடு போராடி போராடி உன் வாழ்க்கையில் நீ மிகவும் களைத்து போய்விட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள். என்னதான் முயற்சி மனிதர்களுடையதாக இருந்தாலும் தீர்ப்பு என்பது என் கையில் தானே இருக்கிறது. நீ விதியோடு போராடிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்வில் விதி உனக்கு எதிராக எல்லா கதவுகளை மூடினாலும் உன் வராகியம்மா நான் உனக்காக ஜன்னலையாவது திறந்து வைத்து உன்னை காப்பாற்றுவேன். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்னை நம்புவதோடு நிறுத்தி கொண்டு விட்டால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கான முயற்சிகளையும் வேலைகளையும் பொறுப்புகளையும் கடமைகளையும் கூட நீ சரியாக செய்ய வேண்டும் என் செல்லமே. இல்லை, வராகி அம்மாவை வணங்கினால் மட்டும் போதும் எல்லாம் கிடைத்துவிடும் என நம்பினால் அதற்கு நான் பொறுப்பாக மாட்டேன். அப்புறம் சோம்பல் உன்னிடம் பாய் போட்டு படுத்து கொள்ளும். உன் முயற்சியின் மூலமாக மட்டும்தான் நான் அருள் செய்வேன். ஏனெனில் எனது பிள்ளைகள் யாரும் சோம்பல்தனமாக சோம்பேறித்தனமாக இருப்பதை நான் ஒருபோதும் விரும்புவது கிடையாது. நீ உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோடு மனிதர்களோடும் கோபம் கொண்டு மனக்கலக்கத்தோடு உன் வாழ்க்கையை ஏன் ஒரு புதிராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? ஒரு விஷயத்தை புரிந்து கொள். எத்தனை நாட்களுக்கு நீ இப்படி பேசாமலேயே வாழ்ந்துவிடப் போகிறாய்? என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு உன் உதவி தேவைப்படும், உனக்கு அவர்கள் உதவி தேவைப்படும். மனிதர்கள் என்றாலே எல்லாரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கலந்து கொண்டு அன்போடும் பாசத்தோடும் வாழ வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. நீ என்னவென்றால் யாரிடமாவது கோபித்துக் கொள்கிறாய். இல்லை என்றால் அவர்கள் உன்னை அலட்சியப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் செய்கிறார்கள். ஒரு விஷயத்தை என் பிள்ளைகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கோபத்தில் எதை வேண்டுமானாலும் தூக்கி எறியலாம். ஆனால் கோபம் வரும்போது அந்த கோபத்தையே யார் ஒருவர் தூக்கி எறியக்கூடிய தைரியத்தோடு இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் நான் ஓடி வந்து உதவி செய்வேன். உன் கஷ்டத்திலிருந்து நீ விடுதலை பெறுவதற்கும் உன்னை வீழ்த்தியவர்கள் முன்பாக வாழ்ந்து காட்டுவதற்கும் உனக்கு துணையாய் ஏணி போல நானே நிற்கப் போகிறேன். உன் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கும் உனக்கு நல்வழியை காட்டத்தான் நான் வந்துள்ளேன் என் செல்லமே. இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகத்தான் நடக்கும். நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளவே கூடாது. உனக்கு துணையாய் இருக்கப் போகிற நான் உனக்கு நல்ல வழிகாட்டலாகவும் இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் முன்னேற்றம் அடைவதற்கும் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி உன்னை வளர்த்து ஆளாக்கப் போகிறேன். எப்போது பார்த்தாலும் சிந்திக்கிறேன் என்ற பேரில் நீ கவலையிலேயே மூழ்கி கிடக்கிறாய். கடந்து போனதை நினைத்து வருத்தப்பட்டதும் கவலை கொண்டதும் எல்லாமே போதும் என் செல்லமே. நான் உனக்கு எத்தனையோ முறை அறிவுறுத்தி விட்டேன். நடந்ததை பற்றி யோசிக்காதே, இனி என்ன நடக்க வேண்டுமோ அதை பாரென்று. ஆனால் நீயோ நான் சொல்வதை சரி சரி என்று கேட்கிறாயே தவிர மறுபடியும் உன் கவலைகளிலேயே மூழ்கி போகிறாய். நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் மட்டும் எல்லாம் சரியாகிவிடுமா? உன் இதயம் என்ன சொல்கிறது என்பதை கேட்டுப்பார். மற்றவர் சொல்வதை கேட்டு நீ மனம் தளர்ந்து போகக்கூடாது. வெற்றியோ தோல்வியோ உன் வாழ்க்கையை நீதானே வாழ்கிறாய். நல்லதோ கெட்டதோ உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீதானே எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
பிறகு எதற்காக மற்றவர்களை பற்றி யோசிக்கவும் அவர்களது வார்த்தைகளுக்கு கவனமும் முக்கியத்துவமும் கொடுக்கிறாய்? உனக்கான விதியை அமைப்பது உன் வராகி அம்மா நான் தான். நிச்சயமாக நீ வாழ்வில் முன்னேற்றி வர வேண்டும் எனதான் நான் உனக்கான தலைவிதியை எழுதி வைத்திருக்கிறேன். கைதவறி போனதெல்லாம் காலப்போக்கில் மறந்துவிடும் என எல்லாவற்றையும் மறந்து கடந்து வரப்பழகு. உனக்கான விஷயங்களை நல்ல விஷயமாய் நான் செய்து கொடுப்பேன். ஆனால் எக்காரணம் கொண்டும் வாய் தவறி எந்த வார்த்தைகளையும் அவசரமாக விட்டுவிடாதே. ஏனெனில் நீ அவசரப்பட்டும் ஆவேசப்பட்டும் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர் மனதை உறுத்தும், மற்றவர்களை மனம் நோகச் செய்யும். அதனால்தான் சொல்கிறேன், நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே போல அன்போடு இருக்கக்கூடிய நீ அன்பில்லாத வார்த்தைகளை பேசுவதும் தவறான விஷயம். நீ என்னிடம் அடிக்கடி என்ன சொல்கிறாய்? மனம் ஒரே கஷ்டமாக இருக்கிறது, மனசே சரியில்லை என சொல்கிறாய். மனம் என்பது உன் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது. அது எப்படி சரியில்லாமல் போகும்? ஏன் சரியில்லை என அதை நீதான் கவனிக்கவில்லை, சரிதானே? உன் மனம் எதை நினைத்து கவலை கொள்கிறதோ, உன் மனம் எதற்காக வருத்தப்படுகிறதோ வேதனைப்படுகிறதோ அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உனக்கு தானே இருக்கிறது. உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொண்டு உன் மனம் மகிழ்ச்சி அடையும்படி சந்தோஷப்படும்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யப்பார். ஏற்கனவே உன் வாழ்வில் நடந்த கெட்ட விஷயங்களை பற்றி மட்டும் யோசித்து கவலை கொள்கிறாயோ? எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பற்றி யோசனை செய்து மகிழ்ந்து வாழ பழகு. உன் கைகளைப் போல நல்ல நண்பன் இந்த உலகத்திலேயே உனக்கு கிடையாது. உன் கைகளைப் போல உனக்கு உதவி செய்யவும் யாராலும் முடியாது. அதே போலதான் உனக்கு கால்களும். நீ எங்கு போனாலும் எங்கே எதை எதிர்பார்த்தாலும் யார் வருகிறார்களோ இல்லையோ உன் கால்கள் உனக்கு சொந்தமாக உனக்கு துணையாக வருகிறதல்லவா? அப்படி உனக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய நண்பனான கைகளையும் உனக்கான சொந்தமாக இருக்கக்கூடிய கால்களையும் நீ உழைப்பை செய்வதன் மூலமாக செய்து கொண்டே இன்பத்தை அடைய பழகு. இவை இரண்டும் எப்போதும் உன் வாழ்வில் உனக்கு துணையாய் இருக்கும்போது வேறு எந்த மனிதர்களையும் எதற்காக நீ எதிர்பார்க்க வேண்டும்? நான் சொல்வதை சரியாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் கவலை என்பதே வராது. உன் கண்ணீரை துடைக்கவும் உன் கைகள் உனக்கு உதவிகரமாய் இருக்கும். உனக்கான வேலைகளை நீ நினைத்தது போல செய்யவும் உன் கைகள் இருக்கிறது. நீ போக வேண்டிய இடத்திற்கு போவதற்கும் நீ செய்ய வேண்டிய செயல்களை செய்வதற்கும் கூட உன் பாதங்கள் உனக்கு துணையாய் இருக்கும்போது வேறு எந்த மனிதரால் உனக்கு இதைவிட உதவியை அதிகமாய் செய்ய முடியும்? இதையும் மீறி நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கான எல்லா விஷயங்களையும் செய்து அருள் கொடுப்பதற்கு உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். வேறென்ன வேண்டும்? எல்லோரிடமும் அன்போடும் பாசத்தோடும் பழகு. ஆனால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. நீ அன்போடு இருந்தால் யானையை கூட அடக்கி ஆளலாம். ஆனால் அதிகாரம் செய்தால் ஒரு சிறிய எறும்பு கூட உன் பேச்சை கேட்காது. அன்போடு பேசு, நம்பிக்கையோடு பேசு. அதன் மூலமாக உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாய் செய்வேன். அதைவிட முக்கியம், பேசும் வார்த்தைகளை காட்டிலும் பேசாத மௌனத்திற்கு அதிக அர்த்தமும் அதிக பலனும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு முடிந்தளவு அமைதியாக இருக்கப்பார். நல்லதே நடக்கும். ஓம் வராகி.